வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல், இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது சண்ட காத்யாயினி சாதகம் சித்து. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சித்தர்கள் இப்படி அப்சரஸ், காத்யாயனி இப்படிப்பட்ட தேவதைகளை, அதாவது கிண்ணர் கிங்கணர் இப்படி சொல்கிறாங்கல்ல, இப்படிப்பட்டவர்களை சித்தி செய்து மிகப்பெரிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த தெய்வம் சதாகாலங்களிலும் அவர்களுடைய கூடவே இருந்து பலவிதமான அற்புதங்களையும் பணிவிடைகளையும் செய்யும். அவர்கள் இட்ட ஏவல்கள் அனைத்தையும் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்து தான் இது. இந்த சண்ட காத்யாயினி சித்தை எப்படி பண்ணுறது? இதுக்கு 68 அக்ஷரங்கள் கொண்ட மகா மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரத்தை நீங்கள் சிவன் கோயிலில் ஒரே ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும், தனிமையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து அங்கே இரவு வேளையில் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். 1000 முறை ஜபிக்க வேண்டும். அந்த மந்திரம் என்னவென்றால், ஓம் ஐம் க்ரம் ருத்ர பயங்கிரி அட்டாட்ட ஹாசினி சாதக பிரியே மகா விசித்திர ரூபே ரத்னாகரி சுவர்ண ஹஸ்தே யம நிக்ருதனி சர்வ துக்க பிரசம்மணி உம் 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 ஹூம் 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 சீக்கிரம் சித்தி திம் பிரஜச்ச க்ரீம் ஜ ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இந்த 68 அக்ஷரங்களை கொண்ட மந்திரத்தை சிவனுடைய ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது முதல் நாள் சலங்கை ஒளி கேட்கும். 2ஆம் நாள் தேவனங்கை எதிரில் தோன்றுவாள், நிற்பாள். அவள் எதுவும் தூஷணம் செய்ய மாட்டாள், பேசவும் மாட்டாள். 3ஆம் நாள் சாதகரை பார்த்து தங்கள் என்ன ஆணையிடுகிறீர்கள் அப்படின்னு தான் கேட்பாள். அதுக்கு நீங்கள் சாதகர், ஏ தேவியே என் எதிரில் தோன்றுவாயாக அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதன் பிறகு சாதகருடைய வாழ்நாள் முழுவதும் பணிவிடை செய்வாள். பிறகு சாதகரை தன்னுடைய முதுகில் ஏற்றிக்கொண்டு மேருமலை, கடல் முதலிய எண்ணற்ற இடங்களுக்கு அழைத்து செல்வாள். அது மட்டுமல்ல, குபேர வீட்டிலிருந்து செல்வத்தையும், ஜம்புத்தீவிலிருந்து சிறந்த வடிவமுள்ள கன்னிகளையும் கொண்டு வந்து தருவாள். இந்த ஜம்புத்தீவி என்பது பேரழகிகளுக்கு, வடிவமான பெண்களுக்கு, தேவதைகளுக்கு, யக்ஷணிகளுக்கு உரிய தீவாகும். இந்த ஜம்புத்தீவில் மிகப்பெரிய உலகில் இல்லாத அப்சரஸ் போன்ற அழகிகள் எல்லாம் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கொண்டு வந்து தருவாள். இப்படி பேர் பெற்ற சாதகன் மரணத்திற்கு பின் ராஜவம்சத்தில் பிறப்பான். இப்படிப்பட்ட மகத்துவமான சித்திகள்லாம் செய்துதான், ஏன்னா தனித்து சென்று மிகப்பெரிய ஒரு சாதகம் எல்லாம் செய்து அவர்கள் எப்படி சுகபோகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இப்படி சித்தி செய்துதான். இது ஒரு அற்புதமான சித்தி முறை. இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.